டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த நிலையில் திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதியும், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணி அமைக்கப்பட்டு 1 வாரங்கள் ஆகியும் எந்த கட்சி எந்த தொகுதியில் போட்டியிடும் என்பது குறித்து தீவிரமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த வகையில் தற்போது திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பட்டியலை தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதன்படி திமுக தற்போது தென் சென்னை, மத்திய சென்னை, வடசென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், ஆரணி, திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, நீலகிரி, பொள்ளாச்சி, திண்டுக்கல், தஞ்சை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் என்றும், காங்கிரஸ் கட்சி கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர், கிருஷ்ணகிரி, கரூர், திருச்சி, தேனி, சேலம், திருவள்ளூர், புதுச்சேரி ஆகிய தொகுதிகளிலும், மதிமுக ஈரோடு தொகுதியிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை மற்றும் திருப்பூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுரை மற்றும் கோவையிலும், விடுதலை சிறுத்தைகள் விழுப்புரம் மற்றும் சிதம்பரத்திலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ராமநாதபுரத்திலும், கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி நாமக்கல் தொகுதியிலும், இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் தொகுதியிலும் போட்டியிடும் என்று தற்போது பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் திமுகவுடைய 20 தொகுதிகளில் 8 தொகுதிகளில் திமுகவுடைய அரசியல் வாரிசுகள் களமிறக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் மத்திய சென்னையை பொறுத்தவரையிலும் தயாநிதி மாறன், தூத்துக்குடியில் கனிமொழி, தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் களமிறக்குவார்கள் என்றும், வடசென்னை பொறுத்தவரையிலும் கலாநிதி, கடலூரை பொறுத்தவரையிலும் முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்துடைய மகனான கதிரவன் ஆகியோர் போட்டியிட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை மு.க. ஸ்டாலின் அறிவித்த பிறகு கூறியிருப்பதாவது, சுமூகமான முறையில் மகிழ்ச்சியாக தொகுதி பங்கீடு நடைபெற்றிருப்பதாகவும், மாநிலங்களவை உறுப்பினர் பதவி மதிமுகவுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கூறிய அவர், தங்களுடைய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்றும், திமுக வேட்பாளர்கள் பட்டியல் நாளை மறுநாள் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இது ஒரு பக்கம் இருக்க, அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாமக கட்சியுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை வெளியிட்ட அந்த கட்சியுடைய நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் கூறியிருப்பதாவது, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தமிழகம் படைப்போம் என்பதே நம்முடைய முழக்கமாக இருக்க வேண்டும் என்றும், தமிழக மக்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் ஆகியவற்றை பற்றி விரிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆராய்ந்து யோசித்து இந்த கருத்துக்களை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். இதில் இல்லாத கருத்துக்களை நீங்கள் சொன்னாலும் அதை வரவேற்போம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சமூக பாதுகாப்பு திட்டம் என்ற அடிப்படையின் கீழ் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் குடும்பங்களுக்கு சுமார் 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு வழங்க இந்த தேர்தல் அறிக்கை வலியுறுத்தியிருப்பதாகவும், தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயக்க பாமக பாடுபடும் என்றும் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் 94 பக்கங்கள் கொண்ட 36 தலைப்புகளில் இந்த அறிக்கை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேமுக சார்பில் விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. தமிழகம், புதுச்சேரி ஆகிய 40 தொகுதிகளிலிருந்து 300க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரையுமே விஜயகாந்த் நேர்காணல் செய்து வருகிறார். தேர்தலில் நின்றால் எவ்வளவு செலவு செய்வீர்கள் என்பதை சில்லறையை காண்பிப்பது போல செய்கை காட்டி கேள்வி எழுப்பியுள்ளார். மற்றபடி வாய் திறந்து பேசவில்லை என்றும், சிலரிடம் ஆர்வம் காட்டி பேச முயற்சித்திருக்கிறார். ஆனால் அவர்களால் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டு அந்த கட்சியினர் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். முன்னதாக அமெரிக்காவில் விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வந்த பின்பு அவருடைய உடல்நலம் தேறி வருவதாகவும், விரைவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பார் என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சமீபத்தில் தேமுதிக கட்சியுடைய துணைச் செயலாளரான சுதீஷ் கூறியிருப்பதாவது, விஜயகாந்த் நலமாக இருக்கிறார். அவர் பிரச்சாரத்திலும் கலந்து கொள்வார். பிரச்சாரத்தில் கலந்து கொண்டாலும் அவர் பேச மாட்டார். ஆனால் அவர் வந்தாலே போதும் என்று ஆதரவாளர்களும் வாக்காளர்களும் நினைக்கிறார்கள் என்று தெரிவித்தார். மேலும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இணைந்திருப்பது இணக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்றும், கண்டிப்பாக 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சரி, இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் தற்போது வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி வெற்றி பெறுமா அல்லது அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.